நிகிதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஏற்கனவே பல மோசடி வழக்குகளிலே சிக்கியவராக அவர் இருக்கிறார். அவர் கொடுக்குற வாக்குமூலமே முன்னுக்கு பின் முரணானதாக இருக்கிறது. நாங்கள் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போனோம், போகிற வழியில் திடீர்னு கோயிலுக்கு போனோம், அப்படி கோயிலுக்கு போகும்போது ஏற்கனவே நகையை நாங்கள் இங்கே கரட்டி வச்சுருந்தோம், அவர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு அவர் அரை மணி நேரமாக கொடுக்கல, அப்புறம் திரும்பவும் சாவியை காணோம், மறுபடியும் தேடணும் என்று முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வந்து அந்த நிகிதா என்று சொல்லக்கூடியவங்க வந்து பேசுகிறாங்க. உண்மையிலேயே நகை தொலைந்த நகை எங்கேயே போனது, அதற்கான எந்த ஆதாரங்களும் இதுவரைக்கும், எந்த சாட்சியங்களும் எதுவுமே பிடிபடலை. நகை இருந்ததா என்பதற்கான அடிப்படையான விஷயம் கூட நமக்கு யாருக்குமே இதுவரைக்கும் தெரியல. விசாரணையினுடைய அடுத்த கட்டமாக அந்த பாத்ரூம்ல இருந்து அந்த சித்திரவதை காட்சிகளை வந்து மொபைல் மூலமாக படம் பிடித்த சத்தீஸ்வரன் இன்றைக்கு ஒரு பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருப்பதாக எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், எங்களுக்கு என்னென்ன அச்சுறுத்தல்லாம் நிகழ்ந்தது, எங்கள் மீது வழக்கை திசை திருப்புவதற்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்தார்கள் என்கிற உண்மைகளை வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார்.